வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கை டிசைனும் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சி வச்சுக்கிட்டோம்னா எதுக்கு மேட்ச் வருதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். கையோட உயரம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அகலம் நான் 9 இன்ச் வைக்கிறேன். இப்போ பஃப் கை மேலே வந்துடும். இப்போ பேக் சைடை இந்த மாதிரி தான் நம்ம வச்சு பார்க்கணும். அதாவது ஷோல்டரில் 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மீதி தான் கைக்கு வச்சு பார்க்கணும். இதுக்கு நம்ம பஃப் கைக்கு மேலே மட்டும் வர்றதுக்கு அகலம் 2.5 இன்ச் வச்சுருக்கேன், உயரம் 4 இன்ச் வச்சுருக்கேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் கைக்கு தக்குன்னு நீங்கள் உயரம் வச்சுக்கோங்க. நீங்கள் கை ரொம்ப சின்னதாக வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கீழே மடித்து தைக்க விட்ருக்கேன். இது சில்க் காட்டன் மடித்து தைக்க விட்ருக்கேன். இது 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேலே ஒரு தையல் போட்டு அடித்து திருப்பிடலாம். இது நல்ல முன்னாடி பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மாறி போயிடும். நம்ம அடையாளப்படுத்திருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு நடுவில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டா அங்கே கட் பண்ணி விட்ருங்க. அப்போ நம்ம திருப்பி தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டு இப்போ நம்ம எட்ஜ்லேயே தையல் போடலாம். எட்ஜிலே போடுங்க, தள்ளி போட வேணாம். இப்போ கை நம்ம அடிச்சிட்டோம். அடித்ததுக்கப்புறமா கீழே மடித்து தைச்சிடலாம். நான் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். பார்டர் இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது தனியாக சில்க் காட்டன் எடுத்திருக்காங்க. இது ஒரு 2-3 சாரிக்கு மேட்ச் வர மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி தனியாக சில்க் காட்டன் நம்ம எடுத்து தைச்சி வச்சுக்கிட்டோன்னா எதுக்கு வேணாலும் மேட்ச் வர மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக அந்த கேரளா சாரி அந்த மாதிரி இதுக்கு கூட நம்ம மேட்ச் பண்ணி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். நான் ப்ளவுஸ் கலரே தான் கொடுக்குறேன். இது ப்ளவுஸ் இதே கலரில் அவங்க டிசைன் எடுத்திருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுவும் ப்ளவுஸ் கிளாத்து தான், அது டிசைனாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்படியே உருட்டி நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குங்க 2 வீடியோவுமே. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா அது தனியாக இருக்குது. ஏன்னா கை டிசைனு நிறைய தடவை கேட்குறீங்க, பஃப் கை போடுங்க அப்படின்ட்டு. இப்போ புதுசாக வந்திருக்க அதாவது புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கெலாம் இந்த வீடியோ உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்காக நான் போடுறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த டிசைனில் நம்ம உயரம், அதாவது அகலம் 20 இன்ச்சுங்க. உயரம் நம்ம அதுக்கு 4 இன்ச் வச்சுருக்கோம். இதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்படியே நம்ம மடித்து ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வரலாம். இது கரைப்பக்கம் எடுத்துக்கோங்க. கரைப்பக்கம் இந்த மாதிரி கிளாத்துக்கு கரைப்பக்கம் எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக வரும். இந்த வாக்கில் எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கரைப்பக்கமாக நீங்கள் ஃப்ளிட்ஸ் வைங்க இந்த மாதிரி கிளாத்துக்கு. இப்போ அப்படியே மடிச்சுட்டு கொடுத்துட்டு வரலாம். அதாவது மேலே என்ன மாதிரி நம்ம ஃபில்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி அதே அளவு கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. உள்ளே ஒரு கிளாத்து, பிளெயின் கிளாத்து நான் சில்க் காட்டன்லேயே கொடுத்து சுற்றிலும் கீழே மட்டும் ஒரு தையல் போட்டிருக்கேன். மேலே தேவையில்லை, கீழே மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே கீழே வச்சு கீழேருந்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு சரியாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மேலே நமக்கு 1/2 இன்ச்சு மேலே தூக்கின மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம அப்படியே சுருக்கி நம்ம சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். அப்போ நம்ம அந்த இடம் நல்ல புஷ்ஷுன்னு தெரியும். அதுக்காக சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தைச்சிட்டு வரும்போது நீங்கள் அப்படியே ஒன்றொன்னா அப்படியே தூக்கி விட்டு தைச்சிட்டு வாங்க. அப்போ தைக்கும்போது என்ன ஆகும்னா நல்ல புஷ்ஷுன்னு இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா தூக்கி விட்டுக்குங்க.
அதாவது இந்த கிளாத்து மட்டும்தான், அந்த டிசைன் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் தூக்கி விடுங்க. கீழே உள்ள பீஸை தேவையில்லை, அதை சேர்த்து தூக்க தேவையில்லை. ஏன்னா கீழே இருக்க சில்க் காட்டனை அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்க கிளாத்து மட்டும் நீங்கள் அப்படியே தூக்கி வச்சு தைச்சிட்டு வாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். அந்த நம்ம கட் பண்ண பீஸை வச்சு பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கிளாத்தை தூர போட்டுறாதீங்க, பத்திரமா வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைக்கு நான் வச்சு காமிச்சிட்டேன், இன்னொரு கைக்கும் அதே மாதிரி வச்சு காமிச்சிடுறேன். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா வந்துட்டு இந்த கையில் பார்த்து கற்றுக்குங்க. அதனால 2 கைக்கும் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். இப்போ நல்லா ஒரு தையலை போட்டுடலாம். ரொம்ப அழகாக இருக்கா, அப்படியே நிற்கிது பாருங்கள். இந்த கிளாத்துக்கு சூப்பராக இருக்குது. இதை வந்து கரெக்டான முறையில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு தையல் வந்து அமுக்கு தையல் போட்டுடலாம். கீழே தேவைன்னா வந்து அந்த சுற்றிலும் லேஸ் வைக்கலாம். நான் வந்து கீழே பார்டருக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன், மேலே வைக்கல நான். இதே இது சாரீ கிளாத்துனா, சாரீலேருந்து வர கிளாத்துனா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கு. அது கரெக்டாக நல்லா மடிப்பு எடுத்து விட்ருங்க. இப்போ வந்து நம்ம பஃப் கை வந்து முடிஞ்சுங்க. அடுத்து வந்து நம்ம கழுத்துக்கு பண்ணலாம். அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் சுற்றிலும் நம்ம தைக்கிறப்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும். 2 கையும் சென்டர் அடையாளப்படுத்தி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பேக் சைடு வந்து வெட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ உயரம் பார்க்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸோட உயரம் என்ன அளவோ அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் கீழே வந்து 6 இன்ச் இருக்குங்க, 2 இன்ச்சு மார்க் பண்ணி கீழேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சுங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூனிக் தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து கீழே வரைக்கும் வந்துடும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது இப்படி மேலே வந்து நம்ம ஸ்டார் நெக் மாதிரி வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணிடுங்க. இது நெக்குக்கும் கைக்கும் ஒரே மாதிரி தான் டிசைன் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இந்த டிசைனை. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலேயே இந்த கிளாத்தை போட்டு நம்ம அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து போட்டு நம்ம தைக்கிறோம். இதுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம அயன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த கிளாத் வந்து நல்ல எப்படி சொல்கிறது, அந்த ஜரி கொடுத்துருக்கனால நான் வச்சு அயன் பண்ணி பார்த்தா அதை வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதுக்கு நான் கேன்வாஸ் கொடுக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இப்போ இந்த கிளாத்தை வந்து ப்ளவுஸ் கிளாத்து மேலே போட்டு அதுக்கு மேலே லைனிங் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அடித்து திருப்பிட்டு நம்ம 1 இன்ச்சு அகலம் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது முன்னாடிலாம் நான் டிசைன் வைக்கலங்க, இது பேக் சைடு மட்டும்தான் டிசைன் வரும். இப்போ வந்து நம்ம அடிச்சிடலாம். சுற்றிலும் ஒரு தையலை போட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி வர வீடியோவில் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நம்ம கையும் சேர்த்து, அதாவது வந்து முன்னாடி போட்ட ப்ளவுஸ் எல்லாம் கையும் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து அந்தந்த ப்ளவுஸோடு சேர்த்து கையும் சேர்த்து போட்டுறேன் நான். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷத்துக்கு நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. ஏன்னா வந்து முன்னாடி போட்டதெல்லாம் நமக்கு அவ்வளோவா வியூஸ் கிடையாது. அதனால் வந்து சேர்த்து போட்டுட்டா உங்களுக்கு அதை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு கையும் சேர்த்து போட்டுறேங்க. 2 நாளுக்கு ஒருக்கா அந்த மாதிரி போட்டுறேன், நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. 2 கையும் சேர்த்து, ஏன்னா வந்து ஒரே வீடியோவில் பார்க்குற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ எட்ஜிலே நம்ம தையலை போட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம டிசைனுக்காக அவங்க 1/2 மீட்டர் எடுத்து கொடுத்தாங்க, கஸ்டமரே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க தான். இப்போ வந்து சுற்றிலும் நம்ம வந்து ஒரு இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக 1 இன்ச் வச்சுக்கோங்க போதும். நம்ம இதுக்கு லேஸ் தான் வைக்க போகிறோம். நம்ம வந்து எல்லா வீடியோலையும் வந்து நம்ம ப்ளவுஸில் அடித்து திருப்பி சில்க் காட்டன் அடித்து திருப்பி நம்ம பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம அப்படி இல்லை, தைச்சிட்டு நம்ம வந்து லேஸ் தான் வைக்க போகிறோம். இதுக்கு காப்பர் கலர் நான் வந்து அந்த இதில் வந்து காப்பர் கலர் வந்திருக்கு. ஏன்னா இப்போ வர சாரீஸில் எல்லாமே முக்கால்வாசி காப்பர் தான் வருது. அதனால் காப்பர் கலர் லேஸ் வைக்கிறேன் நான். உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம சுற்றிலும் 1 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதை சுற்றி அந்த பிசுரெல்லாம் மறைச்சி நம்ம லேஸ் வைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா சென்டருக்கு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸு. நூலை மட்டும் விட்டுறாதீங்க. நூலை வந்து அப்பைக்கப்போ வந்து கட் பண்ணுறது வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. சுற்றிலும் இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். பேக் சைடு மட்டும், முன்னாடி வந்து ஹெம்மிங் வந்துடும். பேக் சைடு மட்டும் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ அப்படியே உருட்டி தைச்சிடலாம். நீங்கள் கேட்டீங்க சில நேரம் வந்து பேக் சைடு மட்டும் டிசைன் பண்ணி போடலாம்ல அப்படின்னு, முன்னாடி சேர்த்து போகிறீங்க, பேக் சைடு மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதான் ஒரு ஐடியாவுக்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது பேக் சைடு மட்டும்தான் காமிச்சிருப்பேன், முன்னாடி வராது. இப்போ நல்லா அழகாக உருட்டி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பைப்பிங் பண்ணியாச்சு. நம்ம வந்து அடுத்து சென்டரில் நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த லேஸ் வச்சுருக்கோம்ல, அதுலேயே இன்னொரு டிசைன் கொடுத்தாலும் கொடுக்கலாங்க. நம்மளுடைய விருப்பம் தான், நம்ம இஷ்டம்தான். ஏன்னா வந்து இன்னொரு டிசைன் கொடுத்து கூட நம்ம வந்து அதுக்கு மேலே லேஸ் வைக்கலாம். இப்போ நம்ம நெக்கோட அகலம் வந்து 6 இன்ச்சு வருங்க. விரித்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 3 இன்ச்சு, 2 பக்கத்துக்கு சேர்த்து 6 இன்ச்சு. நான் எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அகலம் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பத்தாமல் போனால் தான் தப்பு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் நான் அகலம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்படியே நீங்கள் மடித்து கீழே வரைக்கும் கொடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த சென்டரை முடிச்சுட்டு இப்போ இந்த சைட்லலாம் அந்த ஃபிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீ கரெக்டாக நீட்டாக வச்சுட்டு வந்துடுங்க. ஆனால் இந்த டிசைனுக்கு வந்து அவ்வளோவா வேலை இருக்காதுங்க. ஏன்னா சென்ட்ரு மட்டும் நம்ம பாசி வச்சா போதும். தையக்கூலியே 600ரூபாலேருந்து 700ரூபா வரைக்கும் வாங்கலாங்க. கைக்கும் சேர்த்து பண்ணனால லைனிங்கு எல்லாம் சேர்த்து 600ரூபா இல்லைன்னா 700ரூபா வாங்கலாங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அந்த பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவே வச்சு மேலே வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன், 1/2 இன்ச்சு. இப்போ அதை சுற்றிலும் 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். அது அந்த அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே வச்சு அடித்து திருப்பிடலாம். லைனிங் கிளாத் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால ஒன்றும் இல்லைங்க. இப்போ அடித்து திருப்பிடலாம். கரெக்டாக அந்த தையல் வந்து சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நான் 7.5 இன்ச் வச்சுருக்கேன். 6 இன்ச்சு தான் வந்து அகலம். நான் 1.5 இன்ச்சு சேர்த்து 7.5 வச்சுருக்கேன். இப்போ சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து போனால் தப்பு இல்லைங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பி எட்ஜிலே தையல் போட்டு விட்ருங்க. இதுக்கு தேவைன்னா பைப்பிங்கும் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து பஃப் கைக்கு
இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். சாரியில் கட் பண்ணோன்னா 1/4 மீட்டர் அதுவும் கட் பண்ணுங்க. 1/4 மீட்டருமே கொஞ்சம் பத்தாது தான். ஏன்னா வந்து இது 1/2 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. சாரி அகலம் இருக்கனால 1/4 மீட்டர் போதுமானது. இப்போ வந்து சென்டரை அடையாளப்படுத்திக்கலாம். நெக்கோட உங்களுக்கு உயரம் வந்து எந்தளவுக்கு வேணுமோ பார்த்துக்கோங்க. இப்போ கை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்கோட உயரம் பார்த்துட்டு நம்ம இதை வச்சு தைச்சி விட்றலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். சென்டர் அடையாளப்படுத்துறதுக்கு நேராக அந்த இது வரணுங்க. அந்த நமக்கு வந்து அந்த நெக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக அடையாளப்படுத்துறதுக்கு நேராக வச்சுக்கோங்க. இப்போ அந்த பைப்பிங் மேலேயே தையல் போட்டுவிடலாம். இப்போ தைச்சதுக்கப்புறமா நூலெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பாசி வச்சிடலாம். கையும் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.